மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்மால் பிரேக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் முக்கிய பணப்பயிர்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மேப் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. 10th போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேப் இருக்கும். இந்த மேப்பை வச்சு நீங்க எல்லாமே வந்து என்னது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எப்பயுமே ஜாகிரபியை பொறுத்த அளவுக்கு நீங்க மேப் வச்சு தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். மேப் வச்சு உங்களால எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அது ரொம்ப வந்து என்னது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நம்ம மைண்ட்ல வந்து என்னது அது நிற்கும். சரி, ஓகே. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய பணப்பயிர்கள் ஈவன் அதில் எது கொடுத்துருக்காங்க, உங்க தோட்டப்பயிர்களையும் இதுலேயே சேர்த்து வந்து என்னது கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க கரும்பு. கரும்பு வந்து என்ன அப்படின்னா பச்சை கலர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் கரும்பு தான் வந்து என்னது நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே கரும்பு தான். கரும்பு எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து என்னது அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பருத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஏரியா இருக்குல்ல, இது 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 எல்லாமே வந்து என்னது பருத்தியை பொறுத்த அளவுக்கு எங்க நமக்கு அதிகம் சொல்லி கொடுத்துட்டாங்க, குஜராத்ல தான் வந்து என்னது பருத்தி அதிகம் அப்படின்னு சொல்லி வந்து என்னது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப பருத்தி எங்க அதிகம், குஜராத் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. பருத்தி வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம், வெள்ளி இலை பயிர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. மூணாவது வந்து என்னது சணல். சணல் வந்து என்னது எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த எல்லோ கலருங்கிறது எங்க இருக்கு, இதுதான் வந்து என்னது சணல். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து என்னது சணல் வந்து என்னது மேற்கு வங்காளம் சொல்லி நம்ம வந்து என்னது அந்த புரட்சிகள் பார்க்கும்போது கூட பார்த்தோம். அதுக்கடுத்து எண்ணெய் வித்துக்களை பொறுத்தளவுக்கு குஜராத் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவும் வந்து என்னது எல்லோ கலர் இதுதான். சரிங்களா? அப்ப குஜராத்தை பொறுத்தளவுக்கு எண்ணெய் வித்துக்கள் இருக்கு. ஆக்சுவலி அங்கேயும் கரும்பு வந்து என்னது விளைவிக்கெல்லாம் படுகிறது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா தேயிலையை பொறுத்தளவுக்கு வந்து எங்கெல்லாம் அதிகமா இருக்கு, அஸ்ஸாம்லாம் வந்து என்னது தேயிலை வந்து என்னது அதிகமா இருக்கு. காஃபியை பொறுத்தளவுக்கு எங்க அதிகமா இருக்கு, கர்நாடகால வந்து என்னது அதிகமா இருக்கு. காஃபியை பொறுத்தளவுக்கு எங்க அதிகமா இருக்கு, கர்நாடகா. ரப்பரை பொறுத்தளவுக்கு எங்க அதிகம், கேரளா. நறுமண பொருட்கள் ரப்பர் எல்லாமே எங்க தான் அதிகமா இருக்கு, கேரளா தான் வந்து என்னது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நமக்கு கரும்பு பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இப்ப கரும்புன்னு பார்க்கும்போது நமக்கு கரும்பு உற்பத்தி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, கரும்பு உற்பத்தி. இந்த கரும்பு உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ். அப்ப ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா பிரேசில். இந்தியா செகண்ட். சரிங்களா? இந்தியா வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் யாருன்னா பிரேசில். சரிங்களா? தேர்ட் யாருன்னா யாரு, கியூபா. தேர்ட் யாரு, கியூபா. அதே இது கரும்புல இருந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை உற்பத்தி. கரும்பு வரதான் என்னது சர்க்கரை உற்பத்தி. இந்த சர்க்கரை உற்பத்தியில இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருக்கு, 3rd பிளேஸுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் யாருன்னா யாரு, கியூபா. செகண்ட் யாருன்னா பிரேசில். செகண்ட் யாருன்னா யாரு, பிரேசில். அப்படியே தேர்ட் இருந்தவங்க ஃபர்ஸ்ட் வந்துருந்தாங்க. கியூபாவை நம்ம வந்து என்ன சொல்லலாம், உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? கியூபாவை வந்து என்ன சொல்றோம், உலகின் சர்க்கரை கிண்ணம். உலகின் சர்க்கரை கிண்ணம். உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படிம்பாங்க. இது நமக்கு கரும்பு ரிலேட்டடா தெரிஞ்சுக்க வேண்டியது. அது ஒரு புல்வகை தாவரம், ஓராண்டு பயிர் அப்படின்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். அதுக்கடுத்து பருத்தியை பொறுத்த அளவுக்கு வந்து என்னது நமக்கு வந்து வெள்ளி இலை பயிர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். வெள்ளி இலை பயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு எந்த மண்ணு தான் ஏற்றது, கரிசல் மண்ணு தான் வந்து என்னது பருத்தியை பொறுத்த அளவுக்கு வந்து என்னது ஏற்ற மண்ணு. பருத்தியை பொறுத்த அளவுக்கு யார் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு எத்தனாவது இடம்னு கேட்டா ஃபர்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. முதன்மையான மாநிலம் எதுன்னு கேட்டா எது, குஜராத் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? முதன்மையான மாநிலம். அப்ப முதன்மையான மாநிலம் எது, குஜராத் அப்படின்னு சொல்லி வந்து என்னது தெரிஞ்சுக்கோங்க. பருத்தியில அப்புறம் வந்து என்னது நமக்கு என்ன இருக்கு, சணல் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நேத்தே வந்து என்னது நமக்கு ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? என்ன பார்த்தோம் அப்படின்னா சணலை பொறுத்தளவுக்கு வந்து என்னது மேற்கு வங்காளம் தான் வந்து என்னது முன்னிலையில் இருக்கு. சணல் பொருட்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு, சணலை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியா. சரிங்களா? சணல்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, இந்தியா இருக்கு. சணல் பொருட்கள் 2 வார்த்தைன்னு சொன்னா சணல் பொருட்கள். இதுல இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இது மேற்கு வங்காளத்துல இருக்கு. அப்ப தேசிய சணல் வாரியம் எங்கன்னா எங்க, கல்கத்தா. தேசிய சணல் வாரியம். சரிங்களா? தேசிய சணல் வாரியமும் எங்கதான் இருக்கு, கல்கத்தால தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் குஜராத் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரிங்களா? எண்ணெய் வித்துக்களை பொறுத்த அளவுக்கு எங்கதான் இருக்கு அதிகமா, குஜராத் தான் வந்து என்னது எண்ணெய் வித்துக்கள் வந்து என்னது அதிகம். நம்ம இந்தியா வந்து எண்ணெய் வித்துக்கள்ல வந்து எத்தனை இடத்துல இருக்கு, நமக்கு இந்தியா வந்து செகண்டு. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, சீனா. ஃபர்ஸ்ட் யாரு, சீனா. பர்டிகுலரா நிலக்கடலையில் ஃபர்ஸ்ட். இதுல நிலக்கடலைன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது இந்தியா வந்து செகண்டு. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, சீனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தேயிலையை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து என்னது அஸ்ஸாம் தான் வந்து என்னது ஃபர்ஸ்ட். சரிங்களா, அஸ்ஸாம் தான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் மாநிலம் தேயிலையை பொறுத்தளவுக்கு. செகண்ட் யாருன்னா தமிழ்நாடு. செகண்ட் யாருன்னா யாரு? தமிழ்நாடு. 2 தேயிலை இனம் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா அஸ்ஸாமிகான் ஒன்று, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பூஹி. பூஹினா சீனாவை பிறப்பிடமாக கொண்டது, சீனா பிறப்பிடம். அது எது அஸ்ஸாமிகா அப்படின்னா இந்தியா பிறப்பிடம். இந்தியா பிறப்பிடம் அப்படிங்கிறது வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காஃபி. சரியா, காஃபியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து என்னது கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட். காஃபியில் ஃபர்ஸ்ட் யாரு? கர்நாடகா. செகண்ட் யாருன்னா தமிழ்நாடு. செகண்ட் யாரு? தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரப்பரை பொறுத்தளவுக்கு நறுமண பயிர்களை பொறுத்தளவுக்கு யார் தான் ஃபர்ஸ்ட் வருவா? நமக்கு கேரளா தான். ரப்பர் தோட்டம் வந்து என்னது 1902 ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னது கேரளா தான் வந்து என்னது ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு இந்த பயிர்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து என்னது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பயிர்களுமே ரொம்ப இம்பார்ட்டன் தான். இதில் நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அது மட்டும் வந்து என்னது ஆன்சர் வந்து என்னது நீங்கள் கொஞ்சம் பாருங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா உலகின் காஃபி பானை. உலகின் காஃபி பானை. உலகின் காஃபி பானை எது அப்படிங்கிறது வந்து என்னது தெரியும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் அப்படிங்கிறது. மூணாவது வந்து என்ன அப்படின்னா தரமிக்க காஃபி வகை. தரமிக்க காஃபி வகை, நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய, சரிங்களா, குவாலிட்டியாக இருக்கக்கூடிய காஃபி வகை என்ன அப்படிங்கிறது. இந்த 3 கொஸ்டின் வந்து என்னது இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உலகின் காஃபி பானை எது? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது? தரமிக்க காஃபி வகை எது அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணுங்க. நேற்று வந்து என்ன அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அப்படின்னா எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, பசல் அலி கமிஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்டம் எத்தனை முறை, 2019 சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா எஸ்கே தார் கமிஷன் வந்து 1948. சரிங்களா, எஸ்கே தார் கமிட்டி வந்து என்னது 1948. அடுத்து ஜேவிபி கமிட்டியும் 1948 தான். ஜேவிபி கமிட்டி எத்தனை? 1948 தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பசல் அலி கமிஷன் இருக்கா, பசல் அலி கமிஷன் 1953. இதை மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா குடியுரிமை திருத்த சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. இப்போ நியூ புக்கில் போய் பாருங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. எத்தனை முறைனா 9 முறை. இப்போ 2019 குடியுரிமை சட்டம் எப்போது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா மார்ச் 11, 2024. ஆக்சுவலி நமக்கு 2020 நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா விதிகள் வந்து இருக்காது, ஆனா விதிகள் இல்லாம நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இப்ப விதிகளோடு முழுமையாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை நடைமுறைப்படுத்திருக்காங்க. இதான் நான் போன கிளாஸ்ல கேட்ட கொஸ்டின். இந்த கிளாஸ்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். உலகின் காஃபி பானை எது? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது? தரமிக்க காஃபி வகை எது அப்படின்னு சொல்லி வந்து என்னது நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.